அப்படின்னா பிரச்சனை எதுவும் இல்லைல்ல, அனுப்பிடுவீங்கல்ல? நான் கேட்டதை கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை அனுப்பிச்சிருவேம்மா. கூடுதலாக ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்த்து பண்ணுங்கம்மா. பைசா எதுக்கு அதிகமா கேக்குறீங்க? திடீர்னு இப்படி பண்றீங்க? அம்மா, இதை யாருக்கும் செய்யறது இல்லைம்மா. இதை அனுப்புனது மட்டும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்மா. நீங்க தேடி வந்து பேசுனதுனால தான் நான் இதை ஒத்துக்கினேன். நீங்க பார்த்து கொடுங்கம்மா. இருங்க இருங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ அது இதுன்னு பேசுறீங்க. எதை பத்தி பேசுறீங்க? எதை அனுப்ப போறாரு இவரு? நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஐயோ, என்னது பாம்பா? ஏய் யானை, ஏய் கத்தாத. வெயிட். ஏய், அவரு பாம்புன்னு ஏதோ சொல்றாரு, நீ கத்தாதன்னு சொல்ற? நாளா பாம்புன்னு எழுதி கொடுத்தாலே பக்கத்துல போக மாட்டேன். நீ ஏதோ பாம்புன்னு பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முதா. பயந்தா நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியாது, ஓகேவா? அதுக்கு முதல்ல நான் உசுரோட இருக்கணுமே. நீ என்ன அனுப்பி வச்சுட்டு தான் அடுத்த வேலை பாப்ப போல இருக்கு. ஐயா புண்ணியவானே, நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. நான் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையக்கட்டும் கடுகும் வெந்தயமும் தான். வாழ்க்கையில எனக்கும் நல்ல காலம் பிறக்கும், கல்யாண கச்சேரி நடக்கும்னு நான் கனவா கண்டுகிட்டு இருக்கேன். நீங்க மொத்தமா சோழிய முடிச்சு விட்டுருவீங்க போல இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி அந்த பாம்பு ஒன்றும் பண்ணாதுமா. அதுக்கு விஷமும் கிடையாதுமா. பல்லு புடுங்கி வச்சிருக்கிற பாம்பு தான் இவங்க கேட்டாங்க. அப்படி ஒரு பாம்பை தான் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பாம்பு பழகிறதுக்கு குழந்தை மாதிரிங்க, ரொம்ப சாதுமா. பாக்குறீங்களாமா? ஐயோ, வேணாம் 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 வேணாம். அம்மா, என்னது பாம்பு கூட பழகணுமா? அதெல்லாம் எனக்கு வேணாம். யாழினி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ கத்தி கூப்பாடு போட்டு காட்டி கொடுத்துறாத. நான் யோசிச்சுதான் செய்யறேன், நீ பேசாம இரு. நான் சொன்ன மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல பாம்பு பார்சல் பண்ணி நான் சொன்ன அட்ரஸுக்கு நான் சொல்லும் போது அனுப்பிடுங்க, சரியா? நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்போ ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுறேம்மா. வர்றேம்மா. சரி. அமுதா, என்னதான் பண்ண போற? எல்லாத்தையும் சொல்லிட்டா த்ரில் இருக்காது. நீ எங்க போயிட போற? என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நீ பயங்கரமான வேலையெல்லாம் பண்ற அமுதா. பேருதான் அமுதா, யோசிக்கிறதெல்லாம் விஷமமா இருக்கு. யாழினி, எனக்கு இந்த வீட்டுல புனிதா மட்டும்தான் எதிரி. மத்த யாரையும் நான் ஏன் கஷ்டப்படுத்தணும்? நீ ஒண்ணும் கவலைப்படாத. இங்க பாரு, இந்த பாம்பு பார்சலை நீ நாளைக்கு யாருக்கு கொடுக்க போற? புனிதாக்காவுக்கா? இல்ல, இந்த பார்சலை தெய்வானாக்காவுக்கும் சரவண மாமாவுக்கும் தான் அனுப்ப போறேன். அவங்களுக்கு எதுக்கு அனுப்ப போற? இப்படி உயிர் பயத்தை காட்டினாதான் புனிதா சொன்ன எதிரி மேல எல்லாருக்கும் பயம் வரும். அப்படி பயம் வந்து அவங்க நம்பினாதான் அந்த எதிரியை புனிதான்னு நாம திசை திருப்ப முடியும். அப்பதான் தேவானைக்கும் புனிதாக்கும் இடையில சண்டையை உருவாக்கி நமக்கு வசதியா ஆக்க முடியும். நீ சொல்றத கேட்க நல்லா இருக்க முதா. நீ நினைச்ச மாதிரி நடந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா ஒண்ணாமுதா, உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த பாம்பு பார்சல் இருக்குல்ல, அதை மட்டும் என்ன எடுத்துட்டு வர சொல்லிடாத. அப்புறம் உன் பிளான் மொத்தமும் சொதப்பிடும். எனக்கு புரியுது யாழினி.